Well, today we will be looking into the other basic concepts in reinforced concrete structures. ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி வந்து டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ஸ் இன் த சென்ஸ் என்ன மாதிரியான ஒர்க்குக்கு என்ன மாதிரியான சிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணக்கூடியது சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட். நேற்று அது பார்த்துருந்தோம். ஸோ சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகாமல் பார்த்துக்கணுங்கிறது பார்த்துருந்தோம். தென் வாட் ஆர் த அதர் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓபிசி, ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓபிசி நார்மலாக அவைலபிள் கிடையாது. ஸோ வி ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் பிபிசி. ஸ்பெஷல் ஒர்க்ஸுக்கு, எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ்க்கு அதுக்கு மட்டும்தான் ஓபிசி யூஸ் பண்ணுறோம். மற்றபடி மார்க்கெட்டில் மோஸ்ட் அவைலபிள் வந்து பிபிசி மட்டும்தான். ஸோ ஓபிசி ஆர் பிபிசி வந்து எல்லா ஜென்ரல் ஒர்க்ஸுக்குமே யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் த செகண்ட் கண்டிஷன் இஸ் ரேபிட் ஹார்ட்னிங் சிமெண்ட். ஸோ இந்த ரேபிட் ஹார்ட்னிங் சிமெண்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து இமீடியட்டாக செட்டிங் நடக்கணுமோ, எங்கே வந்து ஒர்க் வந்து ஃபாஸ்டராக முடிச்சுட்டு இட் ஷுட் கோ ஃபார் த யூஸ், அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ரேபிட் ஹார்ட்னிங் சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரேபிட் ஹார்ட்னிங் சிமெண்ட் யூஸ் பண்ணுறப்ப ஃபாஸ்டராக செட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அதில் வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ரோட் ஒர்க்ஸ், ரிப்பேர் ஒர்க்ஸ் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிராக்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இல்லை ரோடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அங்கெல்லாம் ரேபிட் ஹார்ட்னிங் சிமெண்ட்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்தது லோ ஹீட் சிமெண்ட். ஸோ இந்த லோ ஹீட் சிமெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அப்படியே ரேபிட் ஹார்ட்னிங் சிமெண்ட்க்கு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட். இதில் என்ன அப்படின்னா லோ ஹீட் சிமெண்ட், ரேபிட் ஹார்ட்னிங் சிமெண்ட் ரெண்டுமே வந்து அட் த எண்ட் ஆஃப் 28 days நம்மளுக்கு சேம் ஸ்ட்ரென்த்து தான் கொடுக்க போகுது. இனிஷியல் டேஸில் தான் இது ரெண்டுக்கும் உள்ள ஸ்ட்ரென்த் டிஃப்ரென்சஸ் வந்து மாறப்போகுது. ஸோ ரேபிட் ஹார்ட்னிங் சிமெண்ட் வந்து 7 days 3 daysலேயே வந்து ஜாஸ்தி ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணிடும். அப்புறம் கிராஜுவலாக தான் 28 days ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப டிஃப்ரென்சஸ் இருக்காது. இதே இது லோ ஹீட் சிமெண்ட்டில் இனிஷியல் டேஸ் தட் இஸ் 3 days 7 days ரொம்ப ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணியிருக்காது. ஆனால் 28 days அதோட டிசைட் ஸ்ட்ரென்த் என்னவோ அதை அச்சீவ் பண்ணிடும். அப்போ லோ ஹீட் சிமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மாஸ் கான்க்ரீட்டிங் ஒர்க்ஸ், டேம் மாதிரி பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு லோ ஹீட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா டேம் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸில் ரொம்ப மேசிவான ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும், நிறைய சிமெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ என்ன ஆகும், அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து இட் இஸ் சப்ஜெக்டட் டு அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸ். அப்போ அதோட ஹீட் வந்து சீக்கிரமாக வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இது உள்ளே க்ரியேட் ஆன ஹீட், உள்ளே வந்து சிமெண்ட் செட் ஆகிறதுனால க்ரியேட் ஆன ஹீட்டுக்கு வந்து வெளியே போகிறதுக்கு வெண்ட் இருக்காது. அப்போ ஹீட்டு உள்ளே பயங்கரமாக இருக்கும், வெளியே ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ட்ரை டு இன்டியூஸ் கிராக்ஸ் இன்சைட். அப்போ அந்த மாதிரி கிராக்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக மாஸ் கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஆல்வேஸ் வி ஷுட் கோ ஃபார் டேம்ஸ். மாஸ் கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் டேம்ஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வி ஷுட் ஆல்வேஸ் கோ ஃபார் லோ ஹீட் சிமெண்ட். அடுத்தது பிபிசி இல்லைனா போர்ட்ஸில் ஹை அலுமினா சிமெண்ட், இந்த மாதிரி இதெல்லாம் நார்மலாக மெரைன் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பசலானிக் கண்டென்ட் இருக்க அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சல்ஃபேட் அட்டாக் அதெல்லாம் வந்து நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ மெரைன் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஸ்லாக் சிமெண்ட்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் தென் சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட். ஸோ நம்ம முன்னமே பார்த்த மாதிரி அதுவும் வந்து சல்ஃபேட் அட்டாக் ரெசிஸ்ட் பண்ணுறதுனால மெரைன் ஸ்ட்ரக்சர்ஸ், சீவர்ஸ் அங்கெல்லாம் தான் ரொம்ப வந்து ஆசிட் அட்டாக் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அங்கெல்லாம் சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட். ஸோ மரைன் ஸ்ட்ரக்சர்ஸோட ஃபவுண்டேஷன்ஸுக்கு ஸ்பெஷலாக சல்ஃபேட் சாயில்ஸாக இருக்கும் அப்படிங்கிறனால ஸ்பெசிஃபிக்காக அதோட ஃபவுண்டேஷனுக்கு சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்தது ஹைட்ரோஃபோபிக் சிமெண்ட். ஸோ வாட்டருக்கு வந்து இட் ஷுட் ஹேவ் சம் அஃபினிட்டி இருக்கணும், அதில் வந்து அட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, அது அஃபினிட்டி இருக்கணும். ஸோ தே கோ ஃபார் ஸ்விம்மிங் பூல்ஸ் மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹைட்ரோஃபோபிக் சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி சல்ஃபேட் இருக்கக்கூடிய சாயில்ஸில் வந்து எப்படி மரைன் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு சல்ஃபேட்டட் சிமெண்ட் இல்லைனா சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். இப்போ சல்ஃபேட் அண்ட் குளோரைட் ரெண்டுமே இருக்குது, குளோரைட் அட்டாக்கும் பாசிபிளாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பிசிசி போர்ட்லேண்ட் சிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது கூட ட்ரைகால்சியம் அலுமினேட் வந்து 5 to 8% இருக்க மாதிரியான சிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட்டோட இன்னொரு ஆப்ஷனாக நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ போர்ட்லேண்ட் சிமெண்ட் வித் 5 to 8% ஆஃப் ட்ரைகால்சியம் அலுமினேட். அடுத்தது கவர் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த கவர் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டியூரபிலிட்டிக்காகவும் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்க்காகவும் தான் நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 0.5 to 4 hours வரைக்கும் ஃபயர் ரெசிஸ்ட் பண்ணணும் அந்த எலமெண்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கவர் வந்து சூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஃபார் சிவியர் அண்ட் வெரி சிவியர் கவர் கேன் பி ரெடியூஸ் பை 5 mm. ஸோ நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் கவர் ரெக்குயர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும், என்ன எக்ஸ்போஷர் கண்டிஷனுக்கு அந்த மாதிரி. ஸோ சிவியர் அண்ட் வெரி சிவியர் கண்டிஷன்ஸ்க்கு M35க்கு மேலே நம்ம கிரேட் தான் போடுறோம் அப்படின்னா கவர் வந்து ஒரு 5 mm வரை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஐஎஸ் கோட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் இங்கே பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன்.
அதுக்கப்புறமா கவர் ஷுட் நாட் பி டீவியேட்டட் ஃப்ரம் த நார்மல் கவர் பை 10 mm ப்ளஸ் 10 mm. அதாவது நம்ம வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக முடியாது. அட் எனி கேசஸ் மேக்ஸிமம் 10 mm இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அடுத்தது நார்மலி காலம்ஸ் ஆஃப் 40 mm கவர் ஆர் டயமீட்டர் ஆஃப் த பாஸ், maximum diameter of the bus, but its minimum dimension is 200 mm with maximum 12 mm diabars, cover is 25 mm. ஸோ நார்மலாக காலம்ஸ்க்கு 40 mm கவர் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அந்த பார்ஸோட டயமீட்டர் என்னவோ அதுக்கு கம்மியாகாமல் பார்த்துப்போம். ஸோ இப்போது அந்த காலமோட மினிமம் டைமென்ஷன் 200 mm இருக்குது அண்ட் மேக்ஸிமம் அதில் 12 mm டயமீட்டர் பார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னா கவர் வந்து அட்லீஸ்ட் வி ஷுட் கோ ஃபார் 25 mm கவர். ஸோ இது எல்லாமே கிருஷ்ணராஜ புக்லேயும் இருக்கும். அதே மாதிரி அப்புறம் உள்ள கன்சர்வேட்டிவ் வீடியோஸில் அகைன் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் 12 mm ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் அகைன் அந்த மைல்டு எக்ஸ்போஷரில் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கவரை வந்து 5 mm வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி அதுக்கப்புறமா மினிமம் கிரேட்ஸ் இல்லை நார்மலாக நம்ம ஐஎஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த எக்ஸ்போஷரை பொறுத்து ஏதாவது ஒரு மினிமம் கிரேட் யூஸ் அந்த கொஷின்ஸ் குறிக்கப்போ இல்லைனா கிரேடலான கொஷின் ஆர்சிசிக்கு என்ன மினிமம் கிரேட் யூஸ் இமீடியட்டாக அதோட ஆன்சர்ஸையும் வியூ பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் மைல்டு எக்ஸ்போஷருக்கு இந்த மாதிரி எக்ஸ்போஷரை வச்சு என்ன கிரேட் ஆஃப் சிமெண்ட் கிரேட் ஆஃப் காங்க்ரீட் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துடணும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கு மினிமம் கிரேட் ஆஃப் காங்க்ரீட் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் லீன் காங்க்ரீட் பேசஸ், சின்னதாக காங்க்ரீட் பேசஸ் மாதிரி போடுவாங்க, அதுக்கு M5 இல்லைன்னா M7.5 கிரேட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அடுத்தது பிசிசி மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் லைக் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் பிளெயின் சிமெண்ட் காங்க்ரீட் யூஸ் பண்ணுறது, அதுக்கு M10 கிரேட் மஸ்ட். அடுத்தது ஆர்சிசி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஆர்சிசி அப்படின்னாலே M20 தான் மினிமம். இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், இது நிறைய கொஷின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்க்கு ஆர்சிசிக்கு மினிமம் கிரேட் என்ன M20. இது அதை சீ வாட்டரில் இருக்கக்கூடிய இல்லை கோஸ்டல் ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்ததுன்னா பிசிசிக்கு மினிமம் கிரேட் M20, ஆர்சிசிக்கு மினிமம் M30 கிரேட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு சீ வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் மினிமம் ஆர்சிசிக்கு M30 கிரேட் யூஸ் பண்ணணும். அடுத்தது போஸ்ட் டென்ஷன். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸில் 2 டைப்ஸ் உண்டு, போஸ்ட் டென்ஷனிங், ப்ரீ டென்ஷனிங். ஸோ போஸ்ட் டென்ஷன் காங்க்ரீட்ஸ்க்கு M30 மினிமம் கிரேட், ப்ரீ டென்ஷன் காங்க்ரீட்ஸ்க்கு M40 தான் மினிமம் கிரேட். ஏன் அப்படின்னா ப்ரீ டென்ஷனில் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே காங்க்ரீட் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸை எடுத்துக்கணும். லைக் அந்த டென்டான்ஸில் இருக்கக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால இதில் க்ரியேட் ஆகக்கூடிய அடிஷ்னல் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸை இதை எடுத்துக்கணும். ஸோ அதனால் ஹையர் ஸ்ட்ரென்த் வந்து ப்ரீ டென்ஷனிங்கில் தேவைப்படும். அதனால் ப்ரீ டென்ஷனுக்கு M40, போஸ்ட் டென்ஷனுக்கு M30. அடுத்தது மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் விதவுட் ஃப்ளை ஆஷ் அண்ட் ஸ்லாக். ஸோ நார்மலாக மிக்ஸ் டிசைன் போட்டிருந்தோன்னா தெரியும் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த சிமெண்ட் கண்டென்ட்டை கண்டிப்பாக இதில் செக் பண்ணியிருப்போம். 450 kg/m³ இருக்கணும். இதுவும் அகெயின் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் அப்போ இல்லையா அப்படின்னா இருக்குது. அதை எதில் செக் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்போஷர் கண்டிஷன்ஸ் என்ன மாதிரியான எக்ஸ்போஷருக்கு என்ன மாதிரியான மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் இருக்கணும்னு கொடுத்துருப்பாங்க, அதில் செக் பண்ணுவோம். அண்ட் மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் 450 kg/m³. அடுத்தது ஒரு 3 க்யூப்ஸ்க்கு வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் இண்டிவிஜுவல் க்யூப்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Cube 1, Cube 2, Cube 3 இந்த 3க்குள்ள ரீடிங்ஸ் வந்து +-15% மேலே வேரி ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் Cube 1ல் நம்ம வந்து இந்த 3 க்யூபுக்கும் ஆவரேஜ் எடுத்து அதை தான் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். இப்போது Cube 1க்கும் Cube 2க்கும் இருக்கக்கூடிய வேல்யூக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இட் ஷுட் நாட் பி மோர் தென் 15%. அண்ட் Cube 2க்கும் Cube 3க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸும் இட் ஷுட் நாட் பி மோர் தென் +-15%. 15% கம்மியாகவும் இருக்கக்கூடாது, 15%க்கு மேலே கூடவும் இருக்கக்கூடாது. லைக் ஒரு காங்க்ரீட்டில் வந்து உங்களுக்கு வேல்யூ ஒரு க்யூப்க்கு 20 கிடைக்கும், ஒரு க்யூப்க்கு 13 கிடைக்கும், இன்னொரு க்யூப்க்கு 10 கிடைக்குது. இந்த மாதிரி வாஸ்ட் டிஃப்ரென்சஸ் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 25 அப்படின்னா இதில் ஒரு 27, அதில் ஒரு 24, அந்த மாதிரி மோர் ஆர் லெஸ் இட் ஷுட் பி வித்தின் தட் 15%. அப்படி இல்லைன்னா யூ ஹேவ் டு ரீடூ த ஒர்க்.